போன ஜென்மத்தில தான் ஒண்ணு சேர முடியல. ஆனா, இந்த ஜென்மத்திலயாச்சு ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருக்க நம்ம குருவும், காவ்யாவும் ஏன் பார்த்தீங்கன்னா, விவாகரத்து வரைக்கும் நின்னுட்டு இருக்காங்க அப்படின்றத தான், இப்போ இவ்ளோ பெரிய விஷயத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். உண்மையிலேயே இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். இல்லன்னு சொல்லிட்டு சொல்லல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இங்க என்னதான் நடந்துச்சு? அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, காதல்லாம் நல்லபடியா தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்புறமா எதுக்காக பார்த்தீங்கன்னா, அவங்க பிரியணும்னு நெனைக்கிறாங்க அப்படின்ற டவுட் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ரொம்பவே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இத யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, போன ஜென்மத்தில தான் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒண்ணு சேரல. அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல போன ஜென்மம், இந்த ஜென்மம், அந்த ஜென்மம் அப்படின்ற மாரி சொல்றது எல்லாமே உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இந்த இடத்துல பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சூப்பராவே நடந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, இன்னும் பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் ஒண்ணொண்ணும் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல மாஸா நடந்துட்டு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல கொஞ்சம் கூட யோசிக்காம பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு இல்லையா? அதாவது நம்ம குரு பார்த்தீங்கன்னா இத எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்கறதுக்காக நன்றி சொல்றதுக்காக தான் வந்தாங்க. ஆனா நம்ம காவ்யாவோட அந்த பழைய பாய் ஃப்ரெண்ட் அதாவது இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இங்க ஓ! இவனால தான் பார்த்தீங்கன்னா என்ன நீ இது பண்ணிட்டு இருந்தியா? அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பக்காவா நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இவனுக்காக தான் பார்த்தீங்கன்னா என்ன நீ இந்த இதுலருந்து விட்டுட்டு போனியா? அப்படி இப்படின்றமா கேட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அ ஆமா நான் பார்த்தீங்கன்னா, இவனுக்காக தான் உன்ன விட்டுட்டு போனேன். அப்படி இப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, போன ஜென்மத்தில நாங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, லவ்வர்ஸா இருந்து ஒண்ணு சேராம போயிட்டோம் போல இருக்கு. அது எல்லாமே எனக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, ஞாபகத்துல வருது. அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா, அ உன்ன விட்டுட்டு போறதுக்கான ரீசன் நானும் குருவும் லவ் பண்றோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பழைய ஜென்மத்தில பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சேராம இருந்ததுக்கு, இந்த ஜென்மத்தில நாங்க பார்த்தீங்கன்னா ஒண்ணு சேர போறோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது எல்லாமே உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவங்களோட காதல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதுவரைக்கும் ஸ்டார்ட் ஆகல. எப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காவியா அப்படி சொன்னாங்களோ, அப்பதான் பார்த்தீங்கன்னா குருவோட மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிருது. ஒரு பக்கம் நம்ம குருவும் அடுத்தது என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்ற மாரி தெரியாம தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம காவியாவே நம்ம குருவுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது அவர் படிச்சிருக்கிறது 12த் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குருவுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் அதிகமா இல்ல. ஆனா வேற வழி இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா நம்ம காவியா இருந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். என் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி தருவாங்க உங்களுக்கு ஒரு வேலை அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் போனதுக்கு அப்புறமா அவங்க பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போறான். அப்படி போனதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ இவங்க இருக்காங்க இல்லையா? அதாவது நம்ம காவியா இருந்துட்டு, சாரி நான் அப்படி சொன்னதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதனால அப்படி சொல்லிட்டேன். அப்படி இப்படின்ற மாரி சொல்றாங்க. ச்ச நான்லாம் அப்படியெல்லாம் நினைக்கலங்க. அப்படின்ற மாரி அவங்களோட காதல் பார்த்தீங்கன்னா, அங்க ஸ்டார்ட் ஆகாம ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஓகே தான் போயிட்டு இருக்கு. ஆனா அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நம்ம காவியாவும், குருவும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சுட்டு இருக்கோம். ஏன்னா, அவங்களோட பிரிவு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பழைய எபிசோட்ஸ்லயே பார்த்தோம். அந்த பிரிவு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஏத்துக்கவே கூடாத ஒண்ணு தான். இந்த ஒரு இதுலயா சீசன்லயாச்சும் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு பார்த்தா, ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க விவாகரத்துல நின்னுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். இல்லன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்ல. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, அவங்க ஒண்ணு சேர்றத யாராலும் தடுக்க முடியாது. விவாகரத்து அப்படி இப்படின்ற மாரி போனாலுமே கூட, அது எல்லாமே கடைசியில ஃபெயிலியர் தான் முடியும். ஏன்னா நம்ம அ குரு கையில எந்த அளவுக்கு பார்த்துக்குவாங்க, எந்த அளவுக்கு புரிஞ்சுப்பாங்க அப்படின்றது எல்லாமே நல்லாவே தெரியும். அதுவும் பார்த்தீங்கன்னா, அங்கேயே அவர் சொல்றத வச்சு நல்லாவே பார்த்தோம். அதாவது நம்ம காவ்யாவுக்கு இந்த ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா, ஆ விவாகரத்து குடுக்கணும். அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, கோர்ட் வரைக்கும் நின்னுட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது நம்ம குருவும், காவ்யாவும் ஒண்ணு சேருவாங்களா? இல்ல இப்பயும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுருவாங்களா? என்ன ஏது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.